காஜாங்கில் உள்ள ஒரு இடைநிலை பள்ளியில் உடற்கல்வி வகுப்பை புறக்கணித்ததற்காக ஆசிரியர் ஒருவரால் கண்டிக்கப்பட்ட 2ஆம் படிவ மாணவர் ஆசிரியரை மிரட்டி தாக்கிய சம்பவம் தொடர்பாக காவல்துறை விசாரணையில் கல்வி அமைச்சு KPM தலையிடாது என கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடிக் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் இதுபோன்ற சம்பவங்களை கையாள கல்வி அமைச்சுக்கு அதன் சொந்த விதிகள் இருந்தாலும் காவல்துறை இந்த விசாரணையை ஏற்றுக்கொண்டதால் மேற்கொண்டு முழுமையான விசாரணையை காவல்துறையிடமே கல்வி அமைச்சு ஒப்படைப்பதாக அமைச்சர் கூறினார். அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட ஆசிரியருக்கு தேவையான உதவிகளையும் சேவைகளையும் KPM வழங்கும். மேலும் இச்சம்பவம் பல ஆசிரியர்கள் பிற மாணவர்களின் முன்னிலையில் நடந்துள்ளதுடன் சமூக ஊடகங்களிலும் வைரலாகியுள்ளது. 14 வயதுடைய அந்த மாணவனை காவல்துறை கைது செய்ததுடன் 2 நாட்களுக்கு விசாரணைக்காக தடுத்து வைத்துள்ளது. இது சம்பந்தமான விசாரணை அறிக்கை துணை அரசு வழக்கறிஞரிடம் சமர்ப்பிக்கப்பட்டு காஜாங் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட உள்ளன. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.